ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். இந்த சொரக்காய் பொரியலுக்குங்க ஒரு 10 பல்லு பூண்டு அப்படியே தோலோடு போட்டுக்கலாம். நிலக்கடலை ஒரு 50 கிராமுங்க, 6 வரமிளகாங்க. இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த இதை மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாங்க. சொரக்காய் பொரியலுக்குங்க ஒரு 3 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கலாங்க. அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன், 2 வரமிளகா, இதுலேயேங்க கருவேப்பிலை கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வரும்போதுங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு சொரக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தமாக இங்கே பாருங்கள் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதில் சொரக்காயை நம்ம போட்டுக்கலாம். எல்லா சொரக்காயும் போட்டு நல்லா இந்த சொரக்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏங்க அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக விடலாம். இது வேகட்டும். எல்லாம் வெந்து வந்துருச்சுங்க. நேரத்தில்ங்க நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா, பூண்டு, நிலக்கடலை இதில் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோங்க. எப்பயும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி ஒரு சொரக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள். சொரக்காய் பொரியல் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீர்க்காயின்றதுனால நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுடு சுடு சாதங்க. சாதத்துக்கு மேலேயேங்க சொரக்காய் பொரியல் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். சூடாக சாதங்க, சொரக்காய் பொரியலுங்க நல்லா பிணைஞ்சிங்க அப்படியே எடுத்து வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வித்தியாசமான சொரக்காய் பொரியல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சந்திப்போம்.